ஓம் சாந்தி. 26/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, ஞான மழை பொழிந்து இந்த பூமியை செழிப்பாக ஆக்குவதற்காக ஞான கடலான தந்தை வந்துள்ளார். இப்பொழுது ஸ்வர்க்கம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. அங்கு செல்வதற்காக தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆக வேண்டும். கேள்வி: சர்வ உத்தமமான குலத்தை சார்ந்த குழந்தைகளின் முக்கியமான கடமை என்ன? பதில்: சர்வ உத்தமமான குலத்தை சார்ந்த குழந்தைகளின் கடமை சதா உயர்ந்த ஆன்மீக சேவை செய்வதாகும். இங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பொதுவாக முழு உலகத்துக்கும், குறிப்பாக பாரதத்துக்கும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். இதுதான் அனைவரிலும் உத்தமமான பிராமணர்களின் காரியம் ஆகும். பாடல்: யார் பகவானுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞான மழை பொழிகிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது யார் ஆன்மீக தந்தையின் கூடவே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். எந்த தந்தை? சிவபாபா. பிரம்மா பாபாவை ஞான கடல் என்று கூறுவது கிடையாது. சிவபாபா அவர்தான் பரமபிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறார். ஒன்று லௌகீக உலகாய தந்தை, மற்றொன்று பரலௌகீக ஆன்மீக தந்தை. அவர் சரீரத்திற்கு தந்தை, இவரோ ஆத்மாக்களின் தந்தை. இது மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். மேலும் இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவர் ஞானக்கடல் ஆவார். எவ்வாறு அனைவருக்கும் பகவான் ஒருவரோ அதே போல ஞானமும் ஒரே ஒருவர்தான் கொடுக்க முடியும். மற்றபடி சாஸ்திரம், கீதை முதலானவற்றை படிப்பது, பக்தியை செய்வது போன்றவை எதுவும் ஞானம் கிடையாது. அதிலிருந்து ஞான மழை பொழிவது கிடையாது. அதனால்தான் பாரதம் முற்றிலும் காய்ந்து விட்டது, ஏழையாக ஆகிவிட்டது. அந்த மழை பொழியவில்லை என்றாலும் பூமி அனைத்தும் காய்ந்து விடுகிறது. அது பக்தி மார்க்கமாகும். அதை ஞான மார்க்கம் என்று கூறுவதில்லை. ஞானத்தின் மூலம் ஸ்வர்க்கம் ஸ்தாபனையாகிறது. அங்கு எப்பொழுதும் பூமி செழிப்பாக பசுமையாக இருக்கும். ஒருபொழுதும் காய்ந்து விடாது. இது ஞான படிப்பாகும். ஈஸ்வரனாகிய தந்தை ஞானம் கொடுத்து நம்மை தெய்வீக குழந்தைகளாக ஆக்குகின்றார். நான் அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் என்னை மற்றும் எனது காரியங்களை அறியாத காரணத்தினால்தான் மனிதர்கள் இந்த அளவுக்கு தூய்மையற்றவர்களாக, துக்கமானவர்களாக, செல்வமற்றவர்களாக ஆகிவிட்டனர். தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர். தந்தை வீட்டில் இல்லாத போது குழந்தைகள் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள் என்றால், உங்களது தந்தை இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கின்றனர் அல்லவா? இந்த நேரத்தில் முழு உலகமும் தந்தையை அறியாமல் இருக்கின்றனர். அறியாத காரணத்தினால் இந்த அளவுக்கு துர்கதி ஏற்பட்டுவிட்டது. அறிந்து கொண்டால் சத்கதி ஏற்படும். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒருவராவார். அவர் பாபா என்று கூறப்படுகிறார். அவரது பெயர் சிவன். அவரது பெயரை ஒருபோதும் மாற்ற முடியாது. சந்நியாசம் செய்கின்ற பொழுது பெயர் மாற்றுகிறார்கள் அல்லவா? திருமணத்தின் பொழுதும் கன்னியாவின் பெயரை மாற்றுகின்றனர். இங்கு பாரதத்தில் இந்த வழக்கம் உள்ளது. வெளிநாடுகளில் இப்படி இல்லை. இந்த சிவபாபா அனைவருக்கும் தாய் தந்தையாக இருக்கின்றார். நீங்கள்தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள் என்றும் பாடுகின்றனர். உங்கள் கருணையின் மூலம் சுகமான உலகம் ஏற்படும் என்று அவரை பாரதத்தில்தான் அழைக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் பகவான் கருணை காண்பித்து வருகின்றார் என்பது கிடையாது. பக்தியில் சுகம் என்பதே கிடையாது. சொர்க்கத்தில் அதிக சுகம் இருக்கும் என்று குழந்தைகள் அறிவீர்கள். அது புதிய உலகம் ஆகும். பழைய உலகத்தில் துக்கம்தான் இருக்கும். யார் உயிருடன் இருந்து கொண்டே நல்ல முறையில் இறந்திருக்கிறார்களோ அவர்கள் பெயரை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மாயை வென்றுவிடும் பொழுது பிராமணரிலிருந்து மாறி சூத்திரராக ஆகிவிடுகின்றனர். ஆகையால் பாபா பெயர் வைப்பது கிடையாது.
பிராமணர்களின் மாலையும் உருவாவது இல்லை. பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள், உயர்ந்த ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். இங்கு அமர்ந்து கொண்டே அல்லது காரியங்கள் செய்து கொண்டே பொதுவாக முழு உலகத்துக்கும், குறிப்பாக பாரதத்திற்கும் சேவை செய்கிறீர்கள். உலகத்தை நீங்கள் தூய்மையாக்குகிறீர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் உதவி செய்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. தந்தைக்கு சமமாக ஆசிரியர் ஆக வேண்டும். மிகவும் யுக்தியுடன் அனைவரையும் இந்த பொய்யான உலகிலிருந்து நீக்கி சத்திய கண்டம் செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும். 2. இவ்வுலகத்தின் சகவாசம் கெட்ட சகவாசம் ஆகும். ஆகையால் கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி ஒரு சத்தியமான சகவாசத்தில் இணைந்திருக்க வேண்டும். உயர்ந்த பதவிக்காக இந்த படிப்பில் ஈடுபட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் வழிப்படி மட்டுமே நடக்க வேண்டும். வரதானம்: தனது அனைத்தையும் சேவையில் அர்ப்பணம் செய்துவிடக்கூடிய மறைமுகமான தானம் செய்யும் புண்ணிய ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த ஒரு சேவை செய்கிறீர்கள் என்றாலும் அதை உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்து கொண்டே செல்லுங்கள். எப்படி பக்தியில் மறைமுகமாக தானம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யும் பொருட்டு இந்த தானம் செய்கிறேன் என்று இதே சங்கல்பம் செய்கிறார்கள். அதே போல உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையில் அர்ப்பணமாகி இருக்கட்டும். ஒருபொழுதும் தனக்கென்று எந்த இச்சையும் கொண்டு செய்யாதீர்கள். அனைவரின் பொருட்டு சேவை செய்யுங்கள். எந்த சேவை தடைரூபம் ஆகிறதோ அதை உண்மையான சேவை என்று சொல்ல மாட்டார்கள். எனவே தனது என்ற தன்மையை விட்டுவிட்டு மறைமுகமாக மற்றும் உண்மையான சேவாதாரியாகி சேவை மூலமாக உலக நன்மை செய்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டீர்கள் என்றால் வரப்போகும் கஷ்டங்கள் எல்லாம் எளிதானதாக அனுபவமாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவம் உடையவர் ஆக வேண்டும். ஆதி காலமாகிய அமிர்த வேளையில் தனது இதயத்தில் பரமாத்மாவின் அன்பினை முழுமையான ரூபத்தில் நீங்கள் தாரணை செய்து கொண்டு விடுங்கள். இதயத்தில் பரமாத்ம அன்பு, பரமாத்மாவின் சக்திகள், பரமாத்ம ஞானம் நிறைந்திருந்தது என்றால் ஒருபோதும் வேறு எந்த பக்கமும் பற்றுதல் அல்லது சிநேகம் போக முடியாது. தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் அந்த அன்பின் அடையாளம் சமானம் ஆவது அல்லது கர்மாதீத நிலை அடைவதாகும். செய்ய வைப்பவர் ஆகி கர்மங்களை செய்யுங்கள், செய்ய வையுங்கள். ஒருபொழுதும் மனம், புத்தி அல்லது சமஸ்காரங்களுக்கு வசப்பட்டு எந்த கர்மமும் செய்யாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.